அதாவது ஊசி போட்டு வந்து ஒரு 3 நாள் கிளியர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். திருப்பி ஸ்டார்ட் ஆயிரும். ரொம்ப ஃபங்கல்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க, படர தாமரைன்னு. அப்புறம் நாங்களும் எவ்வளோ இது பண்ணியுமே ஒன்றுமே சரி பண்ண முடியல. நார்மலாக ஒரு ட்ரெஸ் பண்ணுறது, ஒரு நார்மலாகவே இருக்க முடியாது. அது ஒரு மாதிரியாகவே மனோநிலை வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் சரி எதுக்கும் போய் ஜோதிடர்கிட்ட போய் கேட்கலாம், ஏதாவது கிரக நிலைகள் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்னு போய் கேட்கலான்னு போகும்போது தான் சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்குது அப்படின்னாவே நீங்கள் அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க. ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே சரியாயிருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியுமே சரியாகலை அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு வந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க, வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே சரியாயிரும் அப்படின்னு அவரோட ஜோதிடருடைய அறிவுரையின் படி தான் நாங்கள் வந்தோங்க. வந்ததையுமே நாங்களும் யூடியூபருடைய அண்ணாவும் பேசிட்டு இருக்கும்போது யமனேஸ்வரர் வந்து அப்படியே அழகா கவுளி ரூபத்துல வந்து பேசினாரு. 5 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியே எங்களால வர முடியல அப்படின்னு சொல்லி நான் அண்ணாட்ட சொல்லும் போது, சரி அதுக்கான நேரம் வரும்போது தானே வர முடியும்னு அண்ணா சொன்னதையுமே உடனே அவர் வந்து கவுளி ரூபத்துல பேசினாரு. எங்களுக்கு 2 பேருமே அண்ணாவும் நானும் ரொம்ப அப்படியே சிலிர்த்துட்டோம், மெய் சிலிர்த்துட்டோம். அழகா பேசினாரு. இதெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டோம்ல. இது நம்ம எதிர்பார்த்து நடக்கல. அது நமக்கு நடக்கும்போது மட்டும்தான் அதை நம்ம நம்புவோம். நார்மலா இதெல்லாம் சொல்லும் போது சும்மா இவங்க கேட்கணுங்கிறதுக்காக பரமேஸ்வரா கேட்கணுங்கிறதுக்காக பார்க்கணுங்கிறதுக்காக பண்றாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லைங்க, உண்மைதாங்க. யாரா இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் பாருங்க, பார்த்துட்டே இருங்க. அப்படி இருந்தும் சரியாகல, ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படின்னா இங்க யோசிக்கவே வேணாம், இங்க வாங்க, குளிங்க, சாமியை பார்த்துட்டு உங்க வேண்டுதலை சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா அவர் வந்து சரி பண்ணி